Hello friends, welcome back to video. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மும்பை இந்தியன்ஸ் vs RCB. இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஸ்மால் prediction வந்து பார்த்தலாம். சேம் டைம் நீங்க நியூ யூசர் அப்படினா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை சப்போர்ட் பண்ணீங்க அப்படினா நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வந்து நம்ம புது மெத்தட் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹெட்வர்ட் ஸ்டாட்ஸ் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு இருப்போம் ஓகேங்களா. பட் இந்த வீடியோல வென்யூ ரெக்கார்ட் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பிளேயர் அனலைசிஸ் மட்டும் தான். பிளேயரை வந்து எந்த இன்னிங்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு 6 to 7 மினிட்ஸில் ஒரு ஷார்ட் வீடியோவாக பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் இதே மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஓல்டு மெத்தடுக்கு கூட போகலாம். இல்லை ஓல்டு மெத்தட் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓல்டு மெத்தட் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். வீடியோ வந்து பண்ணிக்கலான்றதை சொல்ல வரேன். இப்போது மும்பை இந்தியன்ஸில் விக்கெட் கீப்பர் இஷான் கிஷான் இருக்கார். இந்த பக்கம் தினேஷ் கார்த்திக் இருக்கார். ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே வந்து சிமிலர் தான். ஒன்று அடித்தா பெருசாக அடிப்பாங்க, இல்லைனா வந்து சீக்கிரம் அவுட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி பேஸ் தான். அதுக்கு முன்னாடி ஹெட்வுட் பார்ப்போம். ஹெட்வுட் வந்து மும்பை இந்தியன்ஸ் RCB இதுக்கு முன்னாடி 32 முறை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதில் 18 முறை மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. 14 முறை மட்டும்தான் RCB வின் பண்ணியிருக்காங்க. 18 முறை மும்பை இந்தியன்ஸ் ஓகேங்களா. இப்போது இந்த கிரவுண்டில் 10 மேட்சஸ் வந்து எம்ஐயும் RCB ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் மும்பை இந்தியன்ஸ் 7 முறை வின் பண்ணியிருக்காங்க. RCB வெறும் 3 முறை மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கிரவுண்ட்லேயும் ஹெட்வுட்டில் அவங்க தான் லீடிங்கு, ஓவரால்லையும் அவங்க தான் லீடிங்கு. இந்த ரெண்டு அட்வான்டேஜும் மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்குது ஓகே. பட் லாஸ்ட் 5 மேட்சஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் வெறும் ஒரு மேட்சஸ் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச் சூரியகுமார் யாதவ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பேலன்ஸில் 4 மேட்சுமே RCB தான் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 5 கேம்ஸ் 2021 அப்புறம் நடந்த லாஸ்ட் 5 கேம்ஸ் வந்து RCB 4 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. மும்பை ஒரு மேட்சஸ் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச்சில் சூரியகுமார் யாதவ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பார் ஓகே. இப்போது விக்கெட் கீப்பரில் இஷான் கிஷானுக்கு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் பவர் பிளேயில் போடுறப்ப லெஃப்ட் ஹேண்டருக்கு எப்போவுமே நல்லா போடுவார். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் அவர் விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா மேபி சிராஜ் இன்றைக்கி மேட்ச்சில் அதிக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்னு பார்க்கும்போது இஷான் கிஷான் மட்டும் தான் இருக்கார். மற்றபடி திலக் வர்மா இருக்கார். ஏன்னா திலக் வர்மா பேட்டிங் வரும்போது அவர் பவுல் பண்ணுவார் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லைட்லி டவுட் தான் சிராஜ். பட் ஓப்பனிங்கில் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். சிராஜ் இன்றைக்கி மேட்ச்சில் விக்கெட் எடுத்தார் அப்படின்னா இஷான் கிஷான் விக்கெட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ஒரு விக்கெட் லெஸ்ஸாக கூட போகலாம். ஆர்எல்ஸ் ஒரு விக்கெட்டோட போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதிகமான விக்கெட் எடுக்கிறதுனா வாய்ப்புகள் இன்றைக்கி கிடையாது. ஜஸ்ட் அஸ் பிளேயராக நீங்கள் சிராஜை உங்கள் டீமில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இஷான் கிஷான் வீக்னஸ் அப்படின்றது சிராஜுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான். மற்ற பிளேயர்ஸ் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரோஹித் சர்மா இந்த கிரவுண்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. RCBக்கு அகேன்ஸ்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. இந்த கிரவுண்ட்லையும் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ரீசெண்டாக செம ஃபார்ம்லையும் வந்து இருக்கார். இவர் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரோஹித் சர்மாவுக்கு. சூரியகுமார் யாதவ் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லா ஆப்ஷன்ஸாக இருக்கும். கிராண்ட் லீக் கேப்டன் விசியை ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா அஸ் பிளேயராக உங்கள் டீமில் எடுத்துக்கலாம். விராட் கோலி போத் இன்னிங்ஸ்லையும் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெட்டர் வந்து சேசிங்கில் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா VC மட்டும் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஃபார் டுப்ளேசிஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேசிங் அப்படின்னா VC கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. கான்செப்ட் இதுதான். ரோஹித் சர்மாவுக்கு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ் டாப் பிளே பவர் பிளேயில் போடக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர். மும்பை இந்தியன்ஸில் உள்ள எல்லா பேட்ஸ்மேனும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் மீடியம் பவுலருக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இதே ஸ்டேடியத்தில் ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் அண்டு இன்னும் 2 பேர் வந்து விக்கெட்ஸில் விட்டுருப்பாங்க ஓகேங்களா. நமந்தீர் அண்ட் டிவால் ப்ரீஸ்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டாக நிறைய முறை மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஸ் டாப் பிளே ஒரு த்ரெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அகேன்ஸ்ட் ரோஹித் சர்மா ரீஸ்டாப் பிளே. ஸோ இந்த பேட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஏன்னா ரீஸ்டாப் பிளே ஓவரில் நல்லா விளையாண்டுட்டார் அப்படின்னா ரோஹித் சர்மா ஒரு பிக் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ரீஸ்டாப் பிளே ரோஹித் சர்மாவை இதுக்கு முன்னாடி விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கேப்டன் விசி கொடுங்க. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அஸ்ஸா பிளேயராக எடுங்க. கேப்டன் விசி கொடுக்குறத கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இஷான் கிஷான் சேசிங் அப்படின்னா VC மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா அஸ்ஸா பிளேயராக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விராட் கோலி ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா VC ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங் அப்படின்னா கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். விராட் கோலிக்கு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஓவரில் மட்டும் அவர் பார்த்தாடிட்டார் அப்படின்னா அந்த இனிஷியல் பவர் பிளேயில் 2 ஓவர் அந்த ஓவர் பார்த்தாடிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் டுப்ளேசிஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை VC கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அஸ் பிளேயராக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இவருக்கு பெரிய லெவலில் வீக்னஸ் அப்படின்றது கிடையாது. பியூஷ் சாவ்லாக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆகிருக்காரு. பட் சாவ்லா அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் 2 மேட்சாக 2 ஓவர் தான் போட்டுட்ருக்காரு. மேபி 4 ஓவர் போட்டார் அப்படின்னா சாவ்லாக்கு அகேன்ஸ்டாக மட்டும் ஒரு சின்ன வீக்னஸ்ஸு. மற்றபடி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரோமரியோ ஷெஃபர்டு எந்த பேஸில் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பவர் பிளேயில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேபி பவர் பிளேயில் ரோமரியோ ஷெஃபர்ட் ஃபாப்டி பிளேஸ் விக்கெட் கூட எடுக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் மீடியம் அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளஸ் பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ரோமரியோ ஷெஃபர்ட் நல்ல ஒரு பேஸ் போடுவார். ஸோ ஆல்மோஸ்ட் 140+ போடும்போது மேபி விக்கெட்ஸ் விடலாம். அல்லது
லீவ் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் இருந்திருக்காரு மும்பையில். 2 மேட்ச் ப்ளே பண்ணார், அதுக்கப்புறம் ப்ளே பண்ணலை. ஓகேங்களா, அவர் மேபி பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா அவர் கூட 40 பேசிஸ் விக்கெட்டை எடுக்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா சிவிசியை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் சேசிங் அப்படின்னா கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக கொடுக்குறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ரோஹித் சர்மாவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவர் நல்லா விளையாண்டாருன்னா இவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இன்கேஸ் இவர் ஃபெயிலியர் ஆகிட்டார்னா இவர் கிளிக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங்கில். ஸோ 2 பேரில் ஆப்ஷன்ஸ் 2 பேருமே கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சற்று குறைவு தான். ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங், இவர் செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஃபெயிலியர் ஆகிடுவாருன்னு நினச்சிங்கன்னா அந்த டீமில் இவர் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். கிளென் மேக்ஸ்வெல் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா உங்கள் டீமில் கிராண்ட் லீக்ல கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவருக்கு இருக்க பெரிய வீக்னஸ் பார்த்தீங்கன்னா பும்ரா ஓவரில் மட்டும் ஒரு நல்லா விளையாண்டுட்டார் அப்படின்னா ஒரு பிக் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹர்திக் பாண்டியா இவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கேப்டன்சி கொடுக்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இவருக்கும் வந்து ரீஸ்டாப்ல லெஃப்ட் ஹேண்டர் அகேன்ஸ்டாக ஒரு சின்ன ஸ்ட்ரகிள்னஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அவுட் ஆயிருக்காரு லெஃப்ட் ஹேண்டர் அகேன்ஸ்டாக, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கிராண்ட் லீக்ல கேப்டன்சி கொடுக்கலாம். கேமரான் கிரீன் பேட்டிங் செகண்டு, ஏன்னா இவர் சேசிங் எப்பவுமே நல்லா விடக்கூடிய பிளேயர் தான். இந்த கிரவுண்ட்லேயும் நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்காரு. லாஸ்ட் சீசன் மும்பை டீமில் ப்ளே பண்ணும்போது 100 அடிச்சிருக்காரு. அதுவுமே இதே கிரவுண்டில் தான் வந்துச்சு. ஓகேங்களா, சேசிங்கில் தான் அடிப்பார். கண்டிப்பாக இவரை நம்ம கிராண்ட் லீக்ல கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கறது நல்ல ஆப்ஷன் இருக்கும். பேட்டிங் செகண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால். ரோமரியோ ஷெஃபர்டு 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு, ப்ளஸ் பேட்டிங் வேல்யூ இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸிலும் நம்ம கேப்டன்சி கன்சிடர் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ரோமரியோ ஷெஃபர்ட் பவர் பிளேயில் வந்தார் அப்படின்னா 40 பேசிஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் டெத்தில் போடும்போது கூட விக்கெட்ஸ்கள் கூட எடுப்பார். கண்டிப்பாக கிராண்ட் லீக்ல கேப்டன்சி ட்ரை பண்ணி பாருங்கள். போத் இன்னிங்ஸ்லையும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர், ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்பிரீத் பும்ரா ஃபஸ்ட்டு போலிங் அப்படின்னா கேப்டன்சி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீஸ்டாப்லி இவருக்கும் வந்து ஃபஸ்ட்டு போலிங் அப்படின்னா கிராண்ட் லீக்ல கேப்டன்சி கன்சிடர் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பிளேயிங் 11 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது என்னோட ட்ரீம் 11 இன்றைக்கான மேட்ச்சுக்கு இதுதான். ஓகேங்களா, இன்கேஸ் வந்து யாராவது ப்ளே பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல ஜெரால்டு கார்சியை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ச்சில் ரோமரியோ ஷெஃபர்ட் ப்ளே பண்ணலை, ஆர்எல்ஸ் கிரீன் ப்ளே பண்ணலை அப்படின்னா அவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்களை மட்டும் வச்சு யார் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களை வச்சுட்டு அந்த இடத்துல ஜெரால்டு கார்சியை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ரோஹித் சர்மா இல்லை சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க கிளிக் ஆவாங்க, ஒருத்தவங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது யார் ஃபெயிலியர் ஆவாங்கன்றது உங்களுக்கே தெரியும், நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஹித் சர்மா ஃபெயிலியர் ஆகிடுவார்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஜெரால்டு கார்சியை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இல்லை சூரியகுமார் யாதவ் ஃபெயிலியர் ஆகிடுனா அந்த இடத்துல ஜெரால்டு கார்சியை இன்க்ளூட் பண்ணுறது நல்ல ஆப்ஷன் இருக்கும். பட் போத் இன்னிங்ஸ்லையும் 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ரீஸ்டாப்லே அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரோஹித் சர்மாவை அல்லது சூரியகுமார் யாதவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இவர் விக்கெட் விட்டார் அப்படின்னா அடுத்து 1 டவுனே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2 விக்கெட் கூட இப்படி எடுக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட்டில் டீமை போடுங்க. இதுதான் வந்து என்னோட ஆல்மோஸ்ட் ஃபைனல் டீம். கேப்டன் கோலி, விசி பும்ரா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். மேபி விசி நான் சூரியகுமார் யாதவ் அல்லது ஹர்திக் பாண்டியா கூட ட்ரை பண்ணி பார்ப்பேன். என்னோட ஃபைனல் டீம் உங்களுக்கு டெலகிராமில் கிடைக்கும். டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளேயிங் 11. ஓகேங்களா, இப்போ கொடுத்த பிளேயர்ஸ் இல்லாமல் பேலன்ஸ் உள்ள 11 பிளேயர் இருக்காங்க இல்லையா, மொத்தம் 22 பிளேயர் ப்ளே பண்ணுவாங்க. அதில் நம்ம 11 பேர் எடுத்துட்டோம். பேலன்ஸ் உள்ள 11 பேர் இருக்காங்க பாரு, அந்த 11 பிளேயர் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தினேஷ் கார்த்திகை ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ரஜத் பட்டிடர் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கிராண்ட் லீக்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிம் டேவிட் பேட்டிங் செகண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் கிராண்ட் லீக்ல கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். திலக் வர்மா இவரை செகண்ட் பேட்டிங் அப்படின்னா உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன் இருக்கும். டிம் டேவிடை நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரோமரியோ ஷெஃபர்ட் முன்னாடி வராரா இவர் வரான்றது எக்ஸாக்டாக தெரியல. மேபி இவர் வந்தாருன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கூட நல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சௌரவ் சௌகான் இவரும் வந்து சேசிங்கில் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா இவரை நீங்கள் கிராண்ட் லீக்ல கேப்டன்சி கொடுக்கலாம். கிராண்ட் லீக்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். முகமது நபி இவர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார். அண்ட் பியூஷ் சாவ்லா செகண்ட் பவுலிங்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகமது சிராஜ் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெரால்டு கார்சி போத் இன்னிங்ஸ்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆகாஷ் மத்துவால் செகண்ட் பவுலிங் அப்படின்னா கன்சிடர் பண்ணி பாருங்கள். யாஸ் தயால் இவரையும் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன் இருக்கும். இதில் யாருக்காவது கிராண்ட் லீக்ல கேப்டன்சி கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரால்டு கார்சி, ஆகாஷ் மத்துவால், பியூஷ் சாவ்லா இந்த 3 பேருக்கும் கிராண்ட் லீக்ல கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இதை தாண்டி வேறு யாருக்கும் ட்ரை பண்ணுறது அந்தளவுக்கு ஒர்த்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ரிஸ்க் தான். ஸோ இந்த சான்ஸை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து என்னோட ஆல்மோஸ்ட் ஃபைனல் டீமு. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.